கைசி இப்போ எங்கே போகிறேன்னா அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ரூம் விட்டு கிளம்பிட்டு நேராக இன்றைக்கி வட்டவாடா தான் பிளான். ஃபுல்லாக போமா வட்டவாடா மட்டும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதா பிளான். நாங்கள் தங்கியிருந்தது வந்து ஒரு டென்ட்டு ஸ்டே பார்த்துக்கோங்க. டென்ட்டு ஸ்டே உண்மையில் சூப்பராக தான் இருந்துச்சு. பாத்ரூம் க்ளீனாக எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டென்ட்டு ஸ்டே. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை டென்ட்டில் தங்கணுங்கிறது. அது எப்படி அந்த ட்ரிப்பு மூலமாக நிறைவேறிட்டு. டென்ட்டு ஸ்டே டீட்டெயில் எதுவும் வேணா சொல்லுங்கள், அப்படியே கீழே கொடுக்குறேன். நான் சரிண்ணா கண்ட்ரியாக ஆயிருக்கேன். நான் லூப் அடிக்க மாட்டானா? துரு பிடிச்சிட்டு சொல்கிறியோ? நைட்டு நல்ல மழையா, சரி அப்படியே வண்டியெல்லாம் எடுத்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டு லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு வேறு செயின் லூப் வேறு அடிக்கணும்னா அப்படியே செயின் லூப் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிருப்போம். அவ்வளோதான். அதில் அவர் வேறு சொல்லியிருப்பார் ஃபுல்லாக ஆஃப் ரோடு அந்த அளவுக்கு காமிச்சிடல, கை கட்டுறல அவர் தான் ஃபுல் ஆஃப் ரோடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆமாம், ஆஃப் ரோடு தான். ஆஃப் ரோடு தான் சொன்னா வயலும். அங்கே வந்த மாதிரி தானே இருக்கு ரூட்டு. வரும்போது இருந்த மாதிரி அந்த மாதிரி ரூட்டே இல்லை, அதோட மோசம். இது ஜீப்பு மட்டும் தான் அங்கே போகும். சரி வா போவோம். வந்தால வண்டி ஆன் பண்ணிருக்கல, சைடு சண்டில் இருந்து ஆன் ஆகாது. கியர் போட்டு கட்டாயிரலாம். சரி தூக்கு சுத்ததான் சொன்னோம். கைஸ் மூணார் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வராதிங்க. நீங்கள் ஜாலியாக பைக் ஓட்டுறதா இருந்தால் தாராளமாக வரலாம். கேப் ரோட்டில் போட்டு அடித்து பிரித்து தரலாம். ஆனால் வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும், இடம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பெருசாக அந்தளவுக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆனால் பெருசாக அந்த அளவுனால நல்லா ஜாலியாக பைக் ஓட்டலாம். அது 100% உத்தரவாதம் கொடுப்பேன். அதனால் மூணார் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் வராதிங்க. வரலாம், ஜாலியாக பைக் ஓட்டணும்னு நினச்சி வரதா வாங்க. ஆனால் வட்டவாடா உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸு. அந்த மாதிரி ஒரு ரோடும் இந்த மாதிரி ஒரு ரோடும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கிளைம் போனால் தாராளமாக வரலாம். மூணாருக்கும் வட்டவாடாகும். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஆஃப் ரோடு போட்டு சாவடிச்சிருவாங்க. அது கொஞ்ச நேரம் ஆஃப் ரோடா. அவ்வளோதான். இதிலேருந்து ஃபுல்லாகவே வட்டவாடாவோட ஃபுல்லாக டோட்டலாகவே அந்த ஹில்ஸோட ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிரும். ஃபுல்லாகவே இதிலேருந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ரோடு எந்த இடத்துலையும் நல்லாவே இருக்காது. எல்லா இடமும் இப்படி தான் கன்றாவியாக கிடக்கும். ஒரு குட்டு குழிமா சகதியாக இங்கே எல்லா வகை ரோடையும் பார்க்கலாம். ரோடு எந்தெந்த டைப்லாம் இருக்கும் எல்லா டைப் பார்க்கலாம். இல்லை என்ன சொல்கிறது, ஃபுல் ஃபேரிங் பைக்கை வச்சுட்டுனா ரொம்ப கஷ்டம் தான் ரோட்லாம் ஓட்டுறது. ஏன்னா கீழே வேறு ஒரு பக்கம் தட்டும், எல்லாம் இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஓட்டணும். ரோடு மாதிரியாக இருக்குது பாருங்க. கேமராவில் பார்க்க எப்படின்னா தெரியுதுன்னு தெரில, ஆனால் நேரில் வந்து பாருங்கள் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இதுக்கும். என்ன பண்ணேன், அந்த நல்ல நேக்கடு வண்டி கூட வச்சு வந்தா பைத்தியம் போல் இதேமாதிரி போகலாம். நல்லா நேக்கடு கூட எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். ஃபுல் ஃபேரிங்கில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம்தான். அதனால் ஆர்சி அந்த மாதிரி நான் ஆர்சி எடுத்துகிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டம். நீங்கள் சிங்கிளாக போனாலே ஒரு சில இடத்துல தட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஆர்சியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆர்சியெல்லாம். அப்படி வந்தால் கூட சிங்கிளாக போங்க. பில்லியன் வச்சுலாம் ஆர்சியெல்லாம் எட்டு வர முடியாது. தயவு செஞ்சு மாற்றிருங்க, பிளானை மாற்றிருங்க. ஆர்சியில் தனியாக போனால் மட்டும்தான். அப்படிலாம் ஆர்சியில் இருந்து பில்லியனை தூக்கி வேற எங்கேயா மாற்றி வைங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போகிற எல்லா இடத்துலையும் டொங்குன்னு வாங்கிட்டே போயிட வேண்டியதான். இந்த இடத்துல எகினேட்டர்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல. ரூட்டு தெரியாமலாம் ரெண்டுனா அப்புறம் ஆட்டோ எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஆட்கள்லாம் வந்தோன்னா அந்த பக்கமே போயிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாகவே. அதுமாதிரி இந்த ரூட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ போயிட்டு ஒரு மலை தான் இருக்கும், அப்படியே ஏறிட்டு இறங்கும்போது வேறு வழியில் கூப்பிட்டு வந்துடும் பார்த்துருங்க. அதனால் பெரிய லெவலில் டிராஃபிக் இல்லை. இதே வட்டவாடக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதுலாம் நேரத்தெல்லாம் நல்ல டிராஃபிக்கு, ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு டிராஃபிக். ஒரு பக்கம் மழை வேறு, நல்ல மழை போட்டு பெஞ்சு கொன்று தள்ளிட்டு
அதனால் பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஏன்னா கார் எதுவுமே இல்லையா, அதனாலே முக்கால்வாசி டிராஃபிக் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ஜீப் மட்டும்தான் உள்ள வருது. கார்னால் ரொம்ப ரேராக தான் வரும். அதனாலேயே டிராஃபிக்கு ரொம்ப கம்மி. மேலே ஏறிட்டு இறங்குறதும் தனியாக ஒரு பாதை. இப்படியே ஏறி ஒரு மலை ஏறிட்டு அப்படி கீழே அந்த வழியாக இறங்குற மாதிரி இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு, உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. மேலே லொக்கேஷனும் சரி, அப்படி ஒரு ஃபால்ஸ் பார்த்துருப்போம். ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி கீழே அப்படி மேலே இறங்கி வந்தோம். வேறு கோபுரம் வேறு மைக் அடாப்டர் எதுவுமே இல்லை கைஸ். இல்லை ஒரு ஃபுல்லாக நைஸாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன் வண்டி ஓட்டும் போதெல்லாம். மன்னித்து விடுங்கள், ஏன்னா மைக் அடாப்டர்னா எதுவும் இல்லை. இப்போ கூட பேக்ரவுண்டில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். இது ரூட்டால இது என்னல முருகா கையால் டேஞ்சர். நம்ம சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குல்ல, சஸ்பென்ஷன் நானே கவுந்துரும் போல, அந்த மாதிரி பயமா இருக்கு. நீ அங்கே வந்து இங்கே வந்துட்டு இறங்கான். பில்லியன் வெயிட்டில் எனக்கு இறங்கும் போது எனக்கு தான் தெரியும் பில்லியன் வெயிட்டில் ஹேண்டில் பார் ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. அவர் அசால்ட்டாக சோலாவாக போயிட்டு லோடே இதான் கேமரா மாட்டேன், இதான் மாட்டேன். அவன் எல்லாம் ஒரு மாதிரி பார்த்து இவன் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறான். தம்பி சோலாவா ஈஸியாக இறங்கிடலாம். பில்லியனா ஏறும்போது தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. கீழே தான் நினைக்கிறேன். அரசு மெயினில் புள்ளி வட்டவாரம் நல்லா தான் இருக்கு. அதில் என்ன சம்பவம்னா எங்கே போகிறதுன்னு தெரில. ரைட்டில் ஒரு ரோடு, லெஃப்டில் ஒரு ரோடா. அவன் சொன்னது என்ன சொன்னாங்க, எப்போதும் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்குன்னு சொன்னோன்னே பார்த்தோம். அது வேறு போட்டுருந்துச்சு, ஒரு போர்டு போட்டுருந்துச்சு, அது ஏதோ ரெசார்ட்டு போடுற பாதன்னு சொல்லிட்டு. சரி நம்ம போகிறது எப்போ, ஏன்னா ஜிபேல அந்த ரூட்டில் தான் போச்சு, ட்ராவலர் வேறு வருதுல்ல, அதனால் இதே ரூட் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டோம். போன பிறகு தான் தெரியுது ரோடு மதியாக இருக்குது. சரி வேறு பில்லியன் வேறு வச்சுருக்கானா, பில்லியனை வச்சுட்டு ரைட் ஹேண்ட்னா நல்ல வழி, ஃபுல் ஃபோர்ஸும் ஹேண்டில் பாரில் இறங்குதா. வேறு உங்களுக்கு பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, ரோடு ஒரு மாதிரி கீழே அப்படி செங்குத்தாக இறங்குற மாதிரி இறங்குது. அது என்ன பாருங்க, கார் தான் இருக்கும். இந்த மாதிரி காரும் இந்த ட்ராவலர் அந்த மாதிரினா நிறைய இடத்துல ஒரு சிலவங்க இந்த இது ஓரளவுக்கு தெரியாத மாதிரி இருந்தால் அந்த மாதிரி போய் மாட்டிக்கிட்டு எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு. பாருங்கள் ஒருத்தன் இந்த ராயல் என்ஃபீல்டு பின்னாடி என்எஸ்ல ஒரு கோமல் ஏறுவான் பாருங்களேன். தயவு செஞ்சு பைக்கை இந்த மாதிரி ஓட்டாங்க. லோக்கலில் ஓட்டும்போது கூட ஹெல்மெட் இல்லைனா கூட பரவாயில்ல, லாங் வந்தால் தயவு செஞ்சு ஹெல்மெட்டை போடாது. ஹில்ஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, அதான் சேஃப். கீழே ஒன்று வேறு ஃபுல்லாக கல், மண்டை ஓப்பன் ஆகிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இவர் இதுக்கு இது சித்தாண்டம் போயிருக்கலாம். அதனால் பார்த்து ஓட்டுங்க ஹில்ஸில் எப்போதுமே. நம்ம இதை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க முடியாது. இதெல்லாம் அந்த பாவம் அந்த காருக்காக தான் உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. நல்லா ஆஃப் ரோடு இந்த மாதிரிலாம் எல்லாம் ஓட்டி நல்லா இதாக இருந்தவொன்னா போயிடறாங்க ஈஸியாக. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்தால் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க உள்ளே இருந்துட்டு மாட்டிக்கிட்டு. அது ரோடே இல்லை, என்ன பண்ண முடியும். ட்ராவலர்ஸ்னால் ரொம்ப போவோம். வட்டவாடா அதான் மூணாறுலேருந்து வட்டவாடா வர ரூட்லலாம் நல்ல மழை, ரோடு அது ரோடு மாதிரி ரோடே கிடையாது. அது என்ன இலவு போட்டு வச்சுருக்காங்களே தெரில. அதுலனா ட்ராவலர்ஸ்னால் பாவம் உள்ள மாட்டி ஃபேரிங்கெல்லாம் உடஞ்சி அந்த லெவலுக்கு இருந்து கஷ்டப்பட்டு தான் அங்கேருந்து பரவாயில்ல. இருந்தாலுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கார்லேருந்து இறங்கி வந்துட்டு ஒவ்வொரு வண்டியாக மூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை தான் பார்த்தாங்க. உண்மையில மனசு தான். அதுதான் இந்த ஃபால்ஸ் தான் வட்டவாடா வந்து வந்தோடனே இந்த ஃபால்ஸ் தான் வந்துட்டு அப்புறம் என்ன வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. வியூ பாயிண்ட்டுன்னு தனியாக குறிப்பிட்ட பாயிண்டாக இல்லை, பார்க்குற எல்லா இடமும் எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் தான். எங்கெங்கெல்லாம் நிறுத்திருந்தோம்னா அங்கெல்லாம் நிறுத்தி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் இந்த ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் இருக்க இடமும் வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது. வட்டவாடா ஜாலியாக தான் இருக்குது. வீட்டாலாம் வட்டவாடா
இதில் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே ஏறி போகும்போது மேலே ஒரு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. வித்தியாசமான இதில் ஃபிட் பண்ணி பைக்கு. அது படி வேறு எப்படி போட்டிருக்கான்னா, ஹெல்மெட் வேறு போட்டிருந்தா எனக்கு எந்த வியூவுமே தெரியல. மேலே போய் டங்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஹெல்மெட்டெல்லாம் மண்டை ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இதில் தான் என்னத்தை சொல்கிறது, கவனிக்காமல் போனது ஏன் தப்பு தான். ஹெல்மெட் இருந்தாலும் தப்பிச்சிட்டேன், இல்லை மண்டை கிழிஞ்சிருக்கும். நீங்கள் ஹெல்மெட் அடிச்சிட்டல அப்போ ஒன்றும் ஆகல. இந்த பேரு അതിന് കുഴപ്പമൊന്നുമില്ല. இவன் தான் காரணம், என் ஹெல்மெட் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் கொண்டாடுறேன்ட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வேறு என்ன, அவங்கள சும்மா நின்றுட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இதான் சுற்றிட்டு இருக்கோம். அதுமாரி ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒன்று பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதில் கடை இருக்குல்ல, அந்த கடையில் வந்துட்டு உள்ளே வரும்போது பார்க்கிங் வந்து கேட்பாங்க ஒரு 10 ரூபா பைக்குக்கு. காருக்கு எவ்வளோன்னு தெரியல, 30 ரூபா அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கு மட்டும் 10 ரூபா கேட்டாங்க. கடையில் உட்காந்து அந்த டீ பிரெட் ஆம்லேட்னா இருந்துச்சு, உட்காந்து அப்படியே சாப்பிட்டு. வேறு என்ன, காலைல இருந்து எதுவுமே சாப்பிடல. காலைல இருந்து இல்லை, உள்ள ட்ரிப்புன்னு ஆரம்பித்ததுலேருந்து சரியாக எதுவுமே சாப்பிடல. மதியானம் ஒரு வேளை சாப்பாடு மட்டும் தான் இருக்கும், அப்படின்னா நைட்டு ஒரு வேளை சாப்பாடு இருக்கும். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ட்ரிப்பு ஃபுல்லாகவே. அவனுக்கும் சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் இதுக்கு மட்டும் தான் இது வண்டி பார்க்கிங் மட்டும் தான் பைசா. மற்றபடி நம்ம எதுக்கும் ஃபால்ஸை பார்க்குறதுக்கோ அதுக்கெல்லாம் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் சும்மா ஃப்ரீ தான். அதில் ஒரு வயசான பாட்டி தான் இருக்கும், அது ஒன்று என்ன பண்ண. நம்ம ஏதோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி 10 ரூபா கிடைக்குன்னா நாளைக்கு கிடைக்காம கூட இருக்கலாம். ஆனால் பார்க்க சீசன் டைமில் தானே அவங்களும் சம்பாதிக்க முடியும். நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் எதுவும் பண்ண வாடி பைசா கொடுத்துட்டு வாடி வந்துட்டோம். பரவாயில்ல, அந்த பாட்டியும் உட்காந்து ஏதோ எங்கேயோ படித்த கொய்யாக்கான இருந்துச்சு, அதெல்லாம் வெட்டி தந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் ஜாலியாக. அது கூட யாருக்குமே எந்த ஒரு இதுலேயுமே சாப்பாடும் கிடையாது, இதுவுமே கிடையாது. எது என்னமோ பண்ணிவிட்டு பைத்தியம் போல் அப்படியே சுற்றிட்டே இருந்தோம் ஜாலியாக. ஏன்னா பசிக்க எனக்குன்னா பெருசாக அந்த அளவுலாம் பசிக்கணும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அடி ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தோம், தவிர சாப்பாடே சாப்பிடல யாருமே. அதுலேயும் எங்களை நம்பி ஒருத்தர் எங்கள் ஜவர்லேருந்து வந்து பாவம் அவர் தான். ஏன்னா அன்னைக்கு அதுக்கு முந்தின நாளுமே மலையில் மாட்டிக்கிட்டேன் கிளம்புற அன்றைக்குமே. அவரை வேறு வெயிட் பண்ணி மதுரையில் வெயிட் பண்ணி வச்சு அங்கே வச்சாது பரவாயில்ல. அதாவது அது முதல் அட்டம்ப்ட்லேயே கொஞ்சம் வருஷம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக தான். எல்லாமே மொத்தமாக ஜாலியாக குஜாலாக தான் உட்காந்துருந்தோம் எல்லாம் பேசிட்டு. இந்த ரோடை பாருங்கள், ரோடு மாதிரியாக இருக்குது. எவனாச்சும் ஒரு காரக்காரன் வந்தால் நின்று தான் போகிற மாதிரி இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழியில் நின்று தான் ஆகணும். அதுக்கு அடுத்து அங்கே போனால் நேராக குழிக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ரோடு எல்லாம் ரோடே கிடையாது, எல்லாம் ஏதோ சும்மா தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வண்டியை மட்டும் பார்த்து மெதுவாக ஓட்டு போங்க. லைட்டாக ஸ்லிப்பாகி அதில் விழுந்தால் கூட பரவாயில்ல, கீழே போய் தொலைஞ்சிடக்கூடாது. அவர் ஆர்ஐபின்னு ஒரு போஸ்டர் ஒட்டி தூக்கி மாலையை போட்டு உள்ளே கொத்தி போட்டுறாங்க. அதனால் பார்த்து ஓட்டு போங்க வண்டியெல்லாம். வேறு ஒரு பக்கம் வேறு மழை பெஞ்சு ஸ்லிப்பாகுது, இன்னொரு பக்கம் ரோடே அப்படி தான் இருக்குது. நம்ம கையில் தான் இருக்குது. அழகாக இருக்கு அந்த இடம். ஒரு பக்கம் இழுக்குது. இப்போ அந்த இடத்துல பாருங்களேன், நல்லா ரைட்டு ஏறி போயிருப்பேன். ஆனால் அதை கல் வந்து ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்கும். அது மிஸ் ஆகிருச்சுன்னா கீழே தான் போகணும். ஏன்னா பில்லியன் வெயிட்டில் வேறு லைட்டாக தூக்கி வாப்பில் வர மாதிரி தான் போச்சு. இந்த பைத்தியம் மாதிரி என்ன மாதிரி வண்டி ஓட்டாமல் கொஞ்சம் தெளிவாக ஓட்டுப்போங்க. எனக்கு நல்ல நேரம் ஏதோ தப்பிச்சு போயிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது நேரம், அதனால் பார்த்து ஓட்டுப்போங்க. பைத்தியம் மாதிரி எல்லாம் ஏற்றி இறக்கிட்டு சரி இந்த வழியாக சென்டர் எடுத்து போயிருக்கலாம். சரி கொஞ்சம் பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அது ஏறின பிறகு தான் தெரியுது அதோட இது என்னென்னு. அதனால் பார்த்து ஓட்டுங்க ஹில்ஸு. அதுவும் இந்த குறிப்பாக அந்த வட்டவாடா ரோட்டு. மற்றபடியெல்லாம் ரோடு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வட்டவாடாலாம் ரோடே கிடையாது, சும்மா ஏதோ ஜீப் போகிற ஒரு மலையை குடஞ்சி போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க.
அதுமாதிரி சீசன் டைமில் வரும்போது ரூம் எதுவும் ஃபஸ்ட்டே ஏதாச்சும் ஒரு புக் பண்ணிட்டு ஒரு நல்ல லொக்கேஷனை பார்த்து புக் பண்ணிடுங்க. ஏன்னா ரூம் வந்து கிடைக்கல. மூணாரில் இருக்குது, ஆனால் இங்கேயும் வந்து டென்ட் ஸ்டே தான் கிடச்சிச்சு. டென்ட் ஸ்டே இப்போ எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக தான் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. அதனால் வரும்போதே ரூம் மட்டும் நல்லா பார்த்து புக் பண்ணிட்டு வாங்க. ரூம் வேணுங்கிறவங்க ரூம் புக் பண்ணிட்டு வாங்க. இல்லை டென்ட்டு கூட கிடைச்சா கூட ஓகேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே வந்து கூட பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் வர டைமில் ரூம் இல்லை, ஏன்னா சீசன் டைமில் ரூம் அவைலபிள் இல்லை. அதனால் அதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்படி வாங்க. அப்படி வந்தால் கூட ரூம் ஒரு வேளை வேணும்னா கூட கொஞ்சம் இந்த பகல் அந்த மாதிரி இங்கே வட்டவாடா ரீச் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் நைட்டு தான் வட்டவாடாவே ரீச் ஆனோம். காலையில் ஃபுல்லாக அப்படி மூணாறு சுற்றிட்டு நைட்டு தான் இங்கே அப்படி வந்துட்டோம் வட்டவாடாக்கு. அதனால் நைட்டு ரூம்னா அவைலபிள் இல்லை. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. ஏன்னா ரூம் இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. விடிய காலையில் வெடுக்குன்னுச்சு குளிர். அந்த மாதிரி குளிர் ஊட்டி எல்லாம் தூக்கி தூர போட்டு அந்தளவுக்கு குளிர். மழை வேறையா உறைஞ்சிரும் போல். அதனால் குளிரெல்லாம் நல்ல குளிர் தான். அதேமாரி ரெயின் கோட்டு இல்லை இப்போ தான் 100 ரூபா 150 ரூபா அந்த ரெயின் கவராது வாங்கி வச்சுக்கோங்க. அதனால் இல்லைன்னா சத்தியமாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கள் துணி ஃபுல்லாகவே நனைஞ்சி போச்சு, எதுவுமே இல்லை. துணி நனைஞ்சி எல்லாமே நனைஞ்சி போச்சு. எல்லாத்தையும் ரூம் அதனால் டென்ட்டில் தூக்கி காய போட்டு தான் வந்தோம். காலைல வெயில் தான் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே ஃபுல்லாகவே கிளைமேட் மாறிட்டு அந்த தூக்கி உள்ளே தூக்கி வச்சுட்டு கொஞ்சமாவது வாடட்டுமென்னு சொல்லிட்டு பார்த்தா அது வாடுற மாதிரிலாம் இல்லை. கிளைமேட் இருக்கிற கிளைமேட்டுக்கு அது எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கூலிங்காகவே இருக்குது, காஞ்ச மாதிரியே இல்லை துணி. என்ன பண்ண, சரி சும்மா வெளியேது கிடக்கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிருந்தோம். உள்ளே வச்சா வாடை அடிக்க ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே மழையில் நனைஞ்சி கூத்தடிச்சிட்டோம். சரி மழை விடுற மாதிரியும் தெரில. நைட்டு போட்டு கொன்று கிடத்திட்டு கையால் ஹெவியான வெயில் நச்சு அதை கீழே எல்லாம் கீழே வர நான் பிளாஸ்டிக் தான் இருக்கும். ஐயோ இது தட்டுமா அப்பனா தட்டும். இந்த மாதிரி மான்சூன் டைம்லாம் பார்த்து வாங்க ஹில்ஸ் வந்து. ஏன்னா நான் வரும்போதே நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடிங்னு ஆச்சு. அதெல்லாம் வரும்போது பார்த்து சேஃபாக வந்துட்டு மெதுவாக ரீச் ஆகிற மாதிரி வீட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே லேண்ட்ஸ்லைடிங் தான். அவ்வளோ லேண்ட்ஸ்லைடிங் படுற இடம் ஃபுல்லாக. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வைங்களாம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இருந்தாலும் முடிஞ்சளவு நம்மளாக சேஃபாக பார்த்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எப்போதும் யாரையும் எதுவும் நம்ப முடியாது. அதே போல் தான் எதையும் நம்ப முடியாது. அதனால் நீங்கள் தான் பார்த்து ஓட்டிக்கணும் வண்டியை. ஆனால் எப்போ என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கெல்லாம் நடந்துச்சு ஒரு சம்பவம். கல்லுகள்லாம் உருண்டு பரண்டு வந்துச்சு. அப்படி தப்பிச்சுன்னே தெரில, தப்பிச்சிட்டேன். எல்லாம் எனக்கு ஒரு ஆர்ஐபி போஸ்டரை போட்டு என்ன இடத்துக்கு குளிக்க ஊற்றிருப்பாங்க. நல்லா பார்த்து ஓட்டுங்க வண்டியெல்லாம். அது இந்த மாதிரி மான்சூன் டைமில். ரெண்டு மேலே நிலச்சரி வந்துடுறதுல உமால மேலேருந்து வரோம். ஜீப்பே பிடிச்சோம். நம்ம ஜீப்புக்காரனே பிடிச்சிருக்கோன்னா எவ்வளோ வேகமாக வந்துருக்கோம். ஃபுல்லாக ஜாலியாக வண்டியை ஓட்ட மாதிரியே இருக்கா. வண்டியை மட்டும்தான் அப்படியே ஓட்டிகிட்டு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த இடம் தான் லொக்கேஷனை ஒரு ஸ்பாட்டு வச்சு மென்ஷன் பண்ணினா வச்சுருக்க மாட்டேன். அவன் போகிற இடம் எல்லாமே லொக்கேஷன் தான். எங்கெங்கே நிப்பாட்டன்னு தோணுதோ உங்களுக்கு நிப்பாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வட்டவாடா.
பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நிப்பாட்டிக்க வேண்டியதான். எந்த இடமா இருந்தால் நிப்பாட்டி போட்டு ஜாலியாக உட்காந்து வைப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆனால் இதுதான் ஸ்பாட்டுன்னா இல்லை, நமக்கு தோன்ற எல்லா இடமும் ஸ்பாட்டு தான். உங்களுக்கு எங்கேனா தோணுதோ நிப்பாட்டி ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். அட்டாவடா பொறுத்த வரைக்கும் அதுதான். மொத்தத்தில் மூணாரே அதான் வைங்களேன். ஏன்னா கேப் ரோடை பொறுத்த வரைக்கும் ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தால் அப்படி தான் போயிட்டுருக்கோம். வேறு பெருசாக நீங்கள் நிப்பாட்டி பார்க்குற மாதிரி அந்த ஒரு சில ஃபால்ஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு இந்த இடம் நல்லா இருக்கா அப்போ நிப்பாட்டோமா, அவ்வளோதான். இதுதான். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே பிளான் எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக பிளான் பண்ணினா வந்திருந்தோன்னா ப்ராப்பராக ரூம் எல்லாம் புக் பண்ணி, ஏன்னா யாருக்குமே எந்த டேட்டும் ஃபிக்ஸ் ஆகலை. லீவ் இருக்குமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அவர் வேறு இன்னொருத்தர் வேறு அங்கேருந்து வரணும் தஞ்சாவூர்லேருந்து. ஏன்னா எது எல்லாத்துக்குமே கரெக்டான டைம் அமையலை. ட்ரிப்பும் பெரிய லெவலில் 2 நாளில் முடிஞ்சு போச்சு. ட்ரிப்பும் பெரிய லெவலில் பிளான் பண்ண முடியல. ஆனால் கூடி சீக்கிரம் கேரளா வந்து ஒரு 4-5 நாளாவது போட்டு ஒரு பெரிய ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்து போகணுமா. அடுத்த ட்ரிப்பெல்லாம் வந்தால் கேரளாக்குள்ளே. ஏன்னா அப்போனா தான் கரெக்டாக இருக்குங்க டைம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த லொக்கேஷன் வந்து இந்த ஸ்பாட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஒரு 25 கிலோமீட்டரு அந்த மாதிரி இருக்கும்போது இதே வந்து நார்மல் ரோட்டில் ஓகே ஓட்டிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து ஓட்ட முடியாது. 30 கிலோமீட்டர்னால் அதிகம். அவ்வளோக்குள்ளே உட்காந்து 30 கிலோமீட்டர்னால் ஓட்ட முடியாது. அதனால் பக்கத்தில் எதுவும் இந்த மாதிரி அப்படி ஒரே இதில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியெல்லாம் 30 கிலோமீட்டர்லாம் ஓட்டி வியூ பாயிண்ட்லாம் பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது இருந்தாப்பில் நாளும் வேணும். ஒரு நாள்லாம் நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. சும்மா எதுவுமே பண்ண முடியும். ஃபஸ்ட் கியரில் போட்டு ரேடியேட்டர் ஓட்டி கீழே தட்டிட்டு ஒரு இடத்துல சும்மா நச்சு இன்னைக்கு கீழே போல்ட் எதுவும் இருக்கும். அதுதான் அந்த இடத்துல நம்ம ஒரு வேக தடவை போட்டிருந்தாலாம். ஏறி இறங்கும் போது என்ன இருக்குன்னு உட்காந்து சென்டர்லேயே விழுந்துருக்கும். தலை கீழே பார்த்துட்டு இருந்து வைக்கல, வேறு ஒன்றும் இல்லை. வண்டியில் கீழே வந்து தட்டிருச்சு கரெக்டாக. அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு. அதில் ஏறும்போது கரெக்டாக சென்டர்லேயே நச்சுன்னு உட்காந்துச்சு. ஒன்றும் ஆகலை. ஏன்னா கீழே பிளாஸ்டிக் தான் கொடுத்துருப்பான். அது வந்து அதுக்கு முன்னக்கூட்டியே தட்டிருந்துச்சுன்னா ஃபேரிங்கோட பிஞ்சு வந்திருக்கும். இப்போ இதுலனா ஒன்றும் ஆகலை. வேறு ஃபுல்லாக இப்போ மழை தூத்த ஆரம்பிச்சிட்டு அந்த ஆளை உள்ளே போயிருப்போம். அதில் ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆளை உள்ளே எவனோ கெட்டி போட்டு போயிருக்கான். அப்போ நல்லா போடுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே போயிடும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக நனைஞ்சே வேஸ்ட்டாக போச்சு ட்ரிப்பு. ஒருத்தங்கிட்டையும் ரைடிங் ஃபேண்டு கிடையாது. சாரி, ரைடிங் ஃபேண்ட் இல்லை, ரெயின் ஃபேண்ட் எவன்ட்டையுமே கிடையாது. ரெயின் கோட்டு மட்டும் 3 பேர்த்துட்டு இருந்துச்சு. அதுலேயும் ஒருத்தன்ட்டு கிடையாது. வேறு என்ன பண்ண, நேற்று மாதிரி நனைஞ்சிட்டுனா ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். இந்த ஒரு துணி மட்டும் தான் காய போட்டு எதமோ பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுவும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாரமாக போயிட்டோம். அதனால் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி வாரமாக ஒரு வீடை கட்டி இப்போ தான் ரூம் மாதிரி கட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுண்ணா. புண்ணியமாக கட்டியிருப்பான். நல்லா இருப்பேன். எங்களுக்குனே ஒரு வியூ பாயிண்டோட கட்டிட்டு வந்து சும்மா எதார்த்தமாக நிப்பாட்டணும். இவ்வளோ பெரிய வியூ பாயிண்டில் கட்டிட்டு வந்து மலையிலே நினையாம காப்பாற்றணும். அவ்வளோதான். எல்லா ட்ரிப்பிலும் நடக்கிற சம்பவம் மாதிரி அட்டை சம்பவம். இங்கே ஃபுல்லாக அட்டை தொல்லை தாங்க முடியல. காலுக்குள்ளே ஏறதுன்னு தெரியல, ஒன்றும் தெரியல. கடிச்சா வலிக்க கூட மாட்டேங்கி ஏறி உட்காந்து கடிச்சு ரத்தத்தை போல குடிச்சிருது. அப்படிதான் இவனுக்கு இந்த கோமாளிக்கு ஏறி கடிச்சு ரத்தத்தை போல உறிஞ்சி போச்சு. அது ரொம்ப நேரம் உள்ளே இருந்திருக்கும் போல. நல்ல பெரிய இதாகிட்டு சின்னதாக அந்த மண்புழு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அட்டை ரத்தம் அவ்வளோ ரத்தம் குடிச்சு அது அவ்வளோ பெருசாகிட்டு. ஏன்னா வந்ததில் எல்லாத்துக்குமே அட்டை எல்லாரு காலையுமே கடிச்சிட்டு, கடிக்காமல் எவனும் வெளியே போல. அவனுக்குன்னா பாவம் ஒரு 4 இதுனா கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அட்டை கடிச்சிட்டு. ரத்தம் எவ்வளோ ரத்தம் இருந்துச்சு எனக்கு கடிச்ச பிறகு. கையில் ரத்தம் இருந்துச்சு. கடுவு இல்லை, எதுவும் இல்லை. வேற எப்படியோ குடிச்சிட்டு கடந்திருக்கு. ஆமா, அந்த கடிச்சிட்டா நடுவரலே போட்டுருக்கானு.
நரம்புல போட்டிருப்பான் அவன். வலிக்கவே இல்லையாண்ணா? அதான் அது வலிக்காம இருக்க ஒரு ஊசி உள்ள செலுத்திருப்பான். அது அவ்வளோதான். மழை பெஞ்சிச்சு. அப்படியே மறுபடியும் லைட்டாக சாரலோட, அது சாரலில் ஃபுல்லாகவே டோட்டலாக மிஸ்ட்டு கவர் ஆகி டோட்டலாக மறைஞ்சி போச்சு எல்லாம். ஃபுல்லாக லொக்கேஷனே இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே மிஸ்ட்டு வரும், மழை பெய்யும், இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு லொக்கேஷன். வட்டவாடா அன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லதான். அடுத்து எங்கே போயிட்டு இருக்கேன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தாங்களே. சரி அங்கே போய் பார்ப்போமே அப்படி என்ன தான் இருக்குது ஸ்ட்ராபெரி ஃபார்ம்னு சொல்லிட்டு. தெரில எங்கே இருக்குன்னு கூட தெரில. அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்படி போகிற யார்கிட்ட கேட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குற போது போக மூட்டம் தான் போ. அங்கே பார்த்துட்டு போனால் எங்கேயோ போயிடும் போல. அங்கே பிரதேசம் தான். இந்த பூவை பார்க்க அழகாக தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எங்கே இருக்கு தெரியலையே. ரோடு எதில் ரோடு? ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எங்கே இருக்கு? இப்படி இதே ரூட்டு தானே? தேங்க்யூ. ஓகே. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் கொஞ்சம் அறியும். கேட்டால் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அறியும். இருக்கட்டும் இருக்கும். பியூட்டியெல்லாம் இருக்கிற இடத்துல கேமரா அழகாக இருக்கிறது தப்பு இல்லை. அனுப்பிவிடுங்கள். ஓரமாக போயிடுறேன். ஐயோ இல்லை, எது பள்ளம் எது மேலே தெரியலையா? அனுப்பிச்சோ ஆடாத. இல்லை கேமரா டெக்னிக் சவுண்டு இருக்குது. நான் ஆன் பண்ணிட்டேன். ஓ ஒயின் வாங்கிக்க. ஒயின் குடிப்போம். இங்கே இருக்கும், அந்த அதில் இருக்கும் ஷாப்பில். ஒயின் நல்லது தானே? ஆமாம், ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரியல. வா பார்ப்போம். சார் கிளம்புங்க சார். இவன் தான் பிடிச்சி உள்ள ஓடுங்க. இங்கே வெளியே வெளியே கிடந்தா கை உள்ள விடுற இடம் இருக்கப்பா. நல்லா இருக்கு. கீழே பார்த்து வாங்க. சொட்டு நீர் எப்படி போட்டுருக்காங்க பத்தியா? பூவும் அழகா இருக்கு. நார்மல் பூமே இருக்குனே. சாம்பிள் கொஞ்சம் தடவை சாப்பிட்டுட்டு போயிருவான். சாம்பிள் கொஞ்சம் தடவை சாப்பிட்டு இந்தாவனு கிடக்கு. இல்லைல்ல, சாம்பிளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் தரவில்ல, சாப்பிட்டு போயிருமான்னு கேட்டேன். ஒயின் தரவில்ல அது தெரில. போதையாமா? அது நான் ஆகாது. எங்க ப்ரோ? அந்த இடம் தான் சுற்றி பார்க்குறேன்னு போட்டுருந்துச்சு. அப்படியா? ஆமாம். போனோடனே லெஃப்ட்ல நேரு, அந்த லெஃப்ட் டாப்னா. சரி ரைட், நீ இப்படி போதுமா போ. சரி, இங்கே ஷாப்புக்கு வரீங்கன்னு நினச்சிட்டேன். அது நடப்பாதையில் உள்ளதெல்லாம் எக்ஸிட்வே. தப்பான ரூட்டில் போகிறோம். செருப்பால் அடிங்க எங்களை. ஆமாம்.